ஆனால் அவர் வந்து சங்கீதாவோட வாழணும் தான் விருப்பப்பட்டிருக்கார். இப்போவும் டைவர்ஸ் அவரு கேட்கல, சங்கீதா அவர்கள் தான் கேட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. ஓகே, ஒரு நட்பு இருக்குது, ரைட்? நட்போட அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கன்னிப்படி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்களால தான் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்றதே சங்கீதா போட்டு உடச்சிட்டாங்க. எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்றார். நீங்கள் சொன்னது மாதிரி 220 கோடிங்க, 200 கோடி இல்லைங்க, 220 கோடி, வருஷத்துக்கு 2 படம் 440 கோடிங்க. ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. வருஷத்துக்கு 6 மாதம் லண்டனில் போய் கொண்டு போயிடலாங்க. பட் இதை அவர் செய்யலை. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த விஜய் சங்கீதா பிரச்சனைகள் இது சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசி சைலண்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லப்படுது. இப்போ இது சம்பந்தமான அந்த நடிகை அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க, அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான முடிவுகள் வரப்போகுதுலாம் சொல்கிறாங்க. என்ன சார் நடக்குது? அதான் இப்போது சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனது ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம். பட் அதற்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்தது. சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சங்கீதா அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒன்று டைவர்ஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டு மூலம் போகலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ஒருவேளை அது வேண்டாம், ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய பிரபலமான நடிகர், கோர்ட்டுக்கெல்லாம் போனால் சிக்கல்கள் வந்து தேவையில்லாமல் வெளியில் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்களை. அதனால் இது போகாமல் வேணும்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று பேசுவோம் நம்ம அப்படின்னு சங்கீதா அவர்கள் தான் இதை வந்து இது எடுக்கிறாங்க. அப்போது அதாவது லெட்டர் மூலமாக, அதாவது இவங்க ஒரு லெட்டர் தான், ஒரு லெட்டர் எழுதுவாங்க, 2 பேர் சைன் மாறி மாறி போடுவாங்க. விருப்பத்தின் பேரில் நம்ம 2 பேர் பிரிகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கடிதத்தின் மூலமாக நம்ம எழுதி பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சங்கீதா அவர்கள் சொல்ல போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கிராமத்தில் வந்து இந்த பஞ்சாயத்து கூடி தீர்த்து வைக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ஒருத்தர் இனிமேல் சேரக்கூடாது பட்சல் எழுதப்பட்ட விஷயம் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நமக்கு சென்னையை தாண்டி போயிட்டீங்கனாலே சென்னையிலையும் நடக்குது இப்போ அது. பட் இது வந்து வெளியில் அசிங்கப்பட வேணாங்கிற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அப்போது இங்கே தான் விஜய் அவர்கள் வந்து டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போகிறதையும் அவர் வந்து ஒத்துக்கலை. இந்த எழுத்துப்பூர்வமாக சொல்கிறதுக்கு அவர் வந்து அக்செப்ட் பண்ணலை. இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சங்கீதா அவர்கள் தான் கேட்குறாங்க, விஜய் கேட்கல. விஜய்க்கு உடன்பாடு இல்லை, வேணான்னு மறுப்பு சொல்கிறாரு. அன்றைக்கே இந்த விஷயத்தை வந்து சங்கீதா எடுத்திருக்கும் போதே அவர் வந்து ஓகேமான்னு சொல்லி டக்குன்னு லெட்டர் பூர்வமாக எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும். கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே நடந்த நிகழ்ச்சி இது. இப்போ இன்றைக்கு வந்து விஜய் இப்படி சூழ்நிலை அவமானங்கள் ஏற்பட்டிருக்காது. அது அவர் பண்ண மிகப்பெரிய தவறாக தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் கேட்கும் போதே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து சங்கீதாவோட வாழணும் தான் விருப்பப்பட்டிருக்கார். இப்போவும் டைவர்ஸ் அவர் கேட்கல, சங்கீதா அவர்கள் தான் கேட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போது சங்கீதாவோட வாழணுன்ற ஒரு நோக்கம் வந்து விஜய்க்கு இருக்குது. பட் இவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த 2 மேட்ருக்குமே விஜய் ஒத்து வரலைங்கும் போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க. டைவர்ஸ் ஆகிடுச்சு ஆகப்போன்றவர்களும் பேசப்பட்டுருக்கிறது இல்லை, டைவர்ஸுக்கான ஒரு மனு போட்டிருக்காங்க. ப்ரொசீஜர் அது. அப்போது இங்கே டைவர்ஸுக்கு என்ன தேவைகள் ஒரு பக்கம் வந்து அழுத்தமாக நீங்கள் வந்து அந்த மனுவில் குறிப்பிடணும். அப்போ அட்வொகேட் மூலமாக பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படும். விசாரணைக்கு உடனடியாக வந்து அதை எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா அது அப்படியே காலதாமதமாகும் போது சில குறிப்பிட்ட விஷயங்கள் நோட் பண்ணுறாங்க. இது நாம் பேசல, சங்கீதா அவர்களே சொன்ன விஷயத்தை நம்ம வந்து இப்போ கன்வே பண்ணுறோம். அப்போ சில விஷயங்கள் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணும்போது தான் இவர் வந்து வெளியில் என்ன உடலை ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுறாங்க, பேமெண்ட் கொடுக்கல செலவுக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி இந்த மாதிரி உறவுகள் இருக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நோட் பண்ணி போடுறாங்க. அது ப்ரொசீஜர். இப்போ கோர்ட் அதை எடுத்துக்கிட்டு இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு சம்மன் வந்து அனுப்பப்படும். ஒரு வீட்டுக்கு போவாங்க, நேரில் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஊட்டிகிட்டு வருவாங்க. இது விஜய் அவர்கள் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் மனு ஒன்று கண்டிப்பாக கொடுப்பார். அந்த குறிப்பிட்ட தேதிக்கு போக முடிஞ்சால் போவார், இல்லைன்னா அட்வொகேட் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவார். அப்போ வாய்தாக்கள் கொடுக்கப்படும். அப்போ இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் எடுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ கோர்ட்டுக்கு போன பிறகு வந்து அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று வரும்போது விஜய் அவர்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேரடியாக 2 பேரும் கோர்ட்டு உடனடியாக நீங்கள் டைவர்ஸ் கேட்டோன்னா தூக்கி கையில் கொடுத்து உடனே நீங்கள் தீர்ப்பை கொடுத்து அனுப்பிச்சிட மாட்டாங்க. அது விழாவரியாக உட்காந்து 2 பக்கமே பேசுவாங்க, டைம் நிறைய எடுத்துக்குவாங்க. அப்போது அந்த விஜய் போகும்போது அது 2 பேருக்கும் என்ன பிரச்சனை என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரியில் போகும். கவுன்சிலிங் இல்லை, கவுன்சிலிங் அடுத்து தான் போகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன இதுக்காக நீங்கள் டைவர்ஸ் கேட்குறீங்கிற விஷயம் வந்து சங்கீதா கிட்டையும் விஜய் கிட்டையும் கேட்கப்படும். அப்போ சங்கீதா என்ன கருத்தை சொல்லுவார்கள், விஜய் என்ன சொல்லுவார்கள்.
அப்படிங்கிற ஏற்றுட்டு திரும்ப ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த தேதியில் தான் கவுன்சிலிங் முறைப்படி நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்க அங்கே அனுப்புவாங்க. அப்போ அந்த ஒரு டேட்டு வரும்போது அங்கே சங்கீதா அவர்களை கூப்பிட்டு தனியாக வந்து என்ன விஷயம், என்னம்மா காரணம், ஏமா அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படும். அதற்கு பிறகு விஜயை கூப்பிட்டு தனியாக வந்து ஒரு விஷயம் பேசப்படும். 2 பேர் பேசுனதுக்கப்புறம் திரும்பி ஒரு டேட்டை கொடுத்து அனுபவிப்பாங்க. மீண்டும் ஒரு முறை 2 பேர் வரும்போது 2 பேருக்கு கவுன்சிலிங் ஒரே அட்டம்ப்டே பண்ணுவாங்க, நேருக்கு நேர் உட்காந்து. முதல்ல தனித்தனியாக பேசப்பட்டவர்கள் 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சே பேசுவாங்க. இப்போ கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத. இப்போ அங்கே 2 பேரில் ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட இது டைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ சங்கீதா கேட்டாங்க, விஜய்க்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க, இப்போதைக்கு டைவர்ஸ் கூட விரும்பலை, நான் சங்கீதோட இருக்கிற மாதிரி ஆசைப்படுறேன் விருப்பறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன், இது கேஸ் இழுக்கும். அவர்கள் போட்ட கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் டைவர்ஸ் பண்ணதை. அப்போது வந்து சில விஷயங்கள் சமரசனோட வாய்ப்புகள் இருக்கும். இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாருன்னா இது கேஸ் இழுக்கும். அப்போ திரும்ப ஒரு டேட் கொடுக்கும்போது இங்கே என்ன நடக்கும்னா விஜய் தரப்புலையோ சங்கீதா தரப்புலையோ பெரியவர்கள் உட்காந்து மீண்டும் ஒரு முறை பேசுகிற வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கோர்ட்டு தரும். 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒருவேளை மனசு, ஏன்னா இப்போ டைவர்ஸுங்கிறது அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்தாங்கன்னா மனசு மாற வாய்ப்பு இருக்கும், பிரிஞ்சு இருக்கும்போது அப்படிங்கிற வாய்ப்பு கோர்ட்டு தரும்போது தான் ஃபேமிலிக்குள்ளே சில பேசுகிற வாய்ப்புகள் வரும். இல்லைம்மா இந்த மாதிரி வேண்டாம்மா, கோர்ட்டு போனால் அசிங்கமாச்சு, இப்படியாச்சு அப்படியாச்சு, விஜய்க்கு பேர் ரிப்பேர் ஆகி போச்சுங்கிற அளவுக்குலாம் விஷயங்கள் பேசப்படும் போது இங்கே சங்கீதாவுடைய மனசு மாறினால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மாறவே இல்லை, நான் விஜயை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும் முடிவு பண்ணாலும் வழியே இல்லாமல் 6 மாதத்துக்கு பிறகு கோர்ட்டுக்கு போகும்போது வேறு வழி இல்லை, அவங்க கோர்ட்டு வந்து டைவர்ஸ் கேட்டே ஆகிறாங்கும் போது விஜய் அங்கே என்ன முடிவு பண்ணுவார்? சரி இவ்வளோ தூரம் போராடி பார்த்தாச்சு, இனிமேல் சங்கீதா கேட்கும்போது வேணான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் ஆனாங்கன்னா கோர்ட்டு ஒரு இறுதி முடிவை தரும்போது அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது எப்படிங்கிறத இந்த டைமிங் டியூரேஷன்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே பார்த்தா கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே இந்த கேஸுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, 1 வருஷம் மேலே கூட ஆகும். கண்டிப்பாக அது வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து 2 பிரிஞ்சு போகலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் நினைக்கிறேன். அது சங்கீதா அவர்கள் அது இந்த நேரத்தில் சொன்னது. விஜயுடைய அந்த பேரை டோட்டலாக காலி பண்ணணும்னா சங்கீதாவுக்கு என்ன அழுத்தம் தரப்படும்? இப்போ விஜய்க்கு அவர்கள் அழுத்தம் தரப்பட்டத விஷயத்தை சொல்லிட்டார் மக்கள் மத்தியில். ப்ரொடியூசருக்கு அழுத்தம் தரப்பட்டு தான் ஜனநாயகன் படத்தை டோட்டலாக இது வரைக்கும் ரிவைஸ் கமிட்டி பார்க்கல, அப்படியே வெயிட்டிங்கில் கிடக்கு. அரசியல் அழுத்தம் நிறையா இருக்குது, சுற்றியில் நான் அடிக்கிறாங்கன்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டார். இந்த பக்கம் இப்போ சங்கீதா வந்து ஒரு ஆயத்தை வேறு கையில் எடுத்துட்டாங்க. ஒரு மனிதனை வந்து பல பேர் பல பக்கம் அடித்து அந்த மனுஷன் என்ன தான் தாங்க முடியும்? இதுக்கு மீறி அவர் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தைரியத்தோடு போய் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் இதற்கு வந்து பதில் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் அவர் சொல்லி தான் தீர்வார். என்ன காரணம், என்ன விஷயங்கிறத, அது என்ன சொல்ல போகிறாரு. ஆனால் விஜய் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், பேசுவார். சார், இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போது அதுக்கு காரணம் அந்த ஒரு நடிகை தான் வந்து பேசப்படுது. நிஜமாவே அவங்களுக்கு விஜய் மீது அஃபெக்ஷன் இருந்தால் ஏன் அவங்க அந்த போஸ்ட்டை போடுறாங்க? நிஜமாவே விஜய் அரசியலில் ஜெயிக்கணும்னு நினச்சா திரும்ப ஏன் விஜயை பற்றி போஸ்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ டவுட் இருக்கே சார். அவங்க யாராவது போட வைக்கிறாங்களா? நீ விஜய் பேரை டேமேஜ் பண்ணுன்னு சொல்ல வைக்கிறாங்களா? ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா இருக்கலாம் சார், நம்ம முழுக்கரைஞ்சு முக்காடு தேவையில்லைங்கிறது மாதிரி விஜயோடைய மேட்டரை வந்து இப்போது மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சங்கீதா அவர்கள் கொண்டு வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. பட் இங்கே சங்கீதாவுடைய இந்த ஃபீலை வந்து நம்ம உணர முடியுது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய நடிகர் குடும்பம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு நடிகையினுடைய அந்த உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறது தான் மெயின் பாயிண்ட். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நடிகை யாருன்னுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், பேர் சொல்ல அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் பிரபலமானதே அந்த நடிகரோட சேர்ந்து தான் மிக பிரபலமானீங்க. ஓகே, ஒரு நட்பு இருக்குது, ரைட், நட்போட அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கன்னியாகுமரி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்களால் தான் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்றதே சங்கீதா போட்டு உடச்சிட்டாங்க. தேவைன்னா உங்கள் பேரையும் சொல்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு மீறியும் வந்து இதற்கு முன்பாக அரசியல் வராமல் ஒரு நடிகராக இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 நாளில் பேசி தீர்க்கப்பட்டு அப்போ டக்குன்னு கடந்து போயிருக்கும். ஆனால் அரசியலில் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் வந்து அவருடைய சந்திப்புகள், அவரை மீட் பண்ணுறது, அந்த புகைப்படங்கள் எடுக்கிறது, ஃபோட்டோஸை நீங்கள் இன்ஸ்டாவில் பதிவுகளை போடுறது தொடர்ந்து செயல்படும் போது ஒரு குடும்ப தலைவியாக இங்கே சங்கீதாவுக்கு வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறேன், எரியிற விளக்கில் மீண்டும் எண்ணெய் ஊற்றுறது மாதிரியான நிகழ்ச்சி தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தான் நம்முடைய பார்வை தெரியுது. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். விஜய்க்கு இப்போ 2 பக்கம் வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனது விஜய்க்கு பெரிய பேர் ரிப்பேர் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நடிகையோட தொடர்பு போது மக்கள் மத்தியில் வந்து
தன்னுடைய உயர்ந்த செல்வாக்கை வந்து இதை சரிய தொடங்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இப்போ தெரியுது. இந்த நடிகையினால் ஏற்பட்ட இந்த குழப்பங்களுக்கு அவர் தான் முடிவு பண்ணணும். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அவர் தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை அவராக ஆர்வ கோளாறுல தெரிந்து விஜய் மேலே ஒரு அன்பு இருக்குது, நட்பு இருக்குன்ற ஆர்வத்தில் போடுறாங்களா, இல்லைன்னா அவருக்கு யாராவது அழுத்தம் தரப்படுதா, விஜயோட ஃபோட்டோஸ் எடுங்க, தனிமையாக இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுங்க, அதை உங்களுடைய இன்ஸ்டாவில் பதிவுகளை போடுங்க, விஜய்க்கு கெட்ட பேரை உருவாக்குங்க, அரசியலேருந்து அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுங்கிற நோக்கத்தோட இன்ஸ்டாவில் நீங்கள் பதிவுகளை போடுங்கிறது மாதிரி அந்த நடிகைக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் தரப்படுதாங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு இப்போ மெயினாக. அதனால் அவர் மேலே உண்மையாக உங்களுக்கு ஒரு நட்பும் அன்பும் இருந்தால் உங்களால் குடும்பம் கெட்டுப்போச்சு, அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது. ஏன்னா மிக பெரிய உயர்ந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து அரசியலில் தமிழகத்தில் தலைகளை திருப்பி போகிற அளவுக்கு அவருடைய இந்த உச்சம் போய்கிட்டு இருக்கு. சினிமாவில் தான் ஒரு உச்சம் தவிர்த்து அரசியல் உச்சமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கார். இப்போ இந்த நேரத்தில் இன்னமும் அமைதியாக இருந்து பேசாமல் இருந்து ஒரு பதில் சொல்லாமல் இருந்தால் மீண்டும் மிகப்பெரிய விஜய ஒரு கேள்விக்குறியாகும். நம்மளால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழியக்கூடாது. இங்கே மெயினாக அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நடிகை கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுத்து, நாங்கள் நட்பாக தான் இருந்தோம், இதற்கு மேலே என்னால் குடும்பத்திலையும் அவர் அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறதுனா நான் விலகி போகிறேங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டால், இல்லை உடனடியாக அவருக்கு ஒரு திருமணமோ ஏதோ நடந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக வைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பாங்க, அவர் வாழ்க்கையை அவர் பார்க்க போகிறார். விஜய் வந்து தனியால் கிடையாது, குடும்பம் இருக்குன்ட்டு பசங்க 25 வயசு 23 வயசில் பசங்க இருக்குது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சினிமாவில் நட்பின்றி தான் உருவான ஒரு பழக்கம்னே எடுத்துக்கலாம். பட் அந்த நாள் குழப்பம் வரும்போது அதை வந்து உடச்சி காலி பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட். அப்படி தான் அந்த நடிகையை வந்து இருக்கணுங்கிற நான் நினைக்கிறேன். நான் அதை செயல்படுத்தன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இதற்கு மேலேயும் அவர் அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களையும் வந்து ஒரு அரசியல் உச்சத்தில் தான் வச்சு பார்க்குறாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இதற்கு முடிவு அவர் பண்ணணுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடன் உடன் இருப்பவர்கள், இப்போது நீங்கள் வந்து அரசியலில் தான் அடிக்கிறீங்க, எதிராளிகள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தா கூடவே இருக்கிறவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? அப்போ உங்களுக்கு முன்னாடி 2 கண்ணு பின்னாடி 2 கண் இருந்தாகணும். விஜய்க்கு சுற்றிலும் நீங்கள் பார்க்கணும். இனிமேல் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், வெளியில் வர ஆரம்பிக்கணும். டெய்லி ஒரு வீடியோ கொடுங்க, மக்கள்கிட்ட அரசியல் நாட்டு நடப்புகளை பேசுங்க. நான் இதுதான் ஒன்றும் இல்லை, இது மாதிரி நடந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து கன்வே பண்ணிவிடுங்க மக்கள்கிட்ட, பிரச்சனையே கிடையாது. அப்போது கூட இருக்கிறவர்களுக்கு இனிமேல் முழுமையாக நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. 27 வருட வாழ்க்கை, 22 வருடம் ஒன்றா இருந்த சங்கீதாவரே திடீர்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவர் நினச்சிருந்தாங்கன்னா நான் செவத்துக்குள்ளே இந்த மேட்டரை முடிச்சிருந்துருக்கலாம். பட் அவருடைய ஆதங்கம், ஒரு நடிகையினால் தன்னுடைய வாழ்க்கை இலக்கு அதை இழந்து போகுது, பசங்க லைஃப் அசிங்கப்படுத்தும் போது அந்த ஆதங்கத்தை மதிக்கிறோம் நம்ம கண்டிப்பாக. அதற்கு வந்து இடம் வந்து கொடுத்தாச்சு. இப்போது நீங்கள் உங்களுடைய நட்பில் இருந்த அந்த நடிகையும் படத்தை போட்டு 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 உங்களுக்கு டேமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு விஜய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யாரையும் நம்பாதீங்க, வெளியில் வாங்க, தயவுசெய்து பேசுங்க. இந்த நடிகையோட தொடர்பு படுத்துறது ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கனால் எப்பவுமே இன்னமும் உங்கள் மக்களுக்கு உங்கள் மேலே மிக நம்பிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி ஆதங்கப்படுறாங்க. விஜய்க்கு வந்து ஏற ஏற அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே எல்லா பேரோட ஆதங்கம் உங்கள் மேலே இருக்குது. அதுக்கு தயவுசெய்து ஒரு விளக்கத்தை விஜய் அவர்கள் கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, விஜய் அதே மாதிரி சொன்ன மாதிரி விஜய் என்ன பேசினாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அந்த நியூஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ கூட இருக்கிறவங்க தான் ஏதோ ஸ்பை வேலை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற அதுதான் சொல்கிறேன். நம்பாதீங்கன்னு சொல்கிற காரணம் தான் நான். நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள நம்பிக்கையின் பேரில் 2 விஷயங்கள் பேசும்போது கூட இருக்கிறவங்க வெளியில் வந்து பண்ணாங்கன்னா ஸ்பை இருக்க தான் சார் செய்வாங்க. அரசியலில் எதுவும், ஏன்னா அரசியலில் விஜய் வரும்போது அவர் கூட இருக்கிறவங்களை வச்சு எப்படி இந்த காயினத்தை கொண்டு போகணுங்கிற அளவுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியும் இருப்பாங்க. விஜய் நேற்று வந்தவர், சில பேருடைய அரசியல் வாழ்க்கையை உங்கள் வயசு, அப்படி இருக்கும்போது நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும். உங்களுடைய இலக்கு என்ன? ஏதோ தமிழகத்துக்கு ஏதோ பண்ணணும், மக்களுக்கு என்னை வாழ வச்ச மக்களுக்கு செய்யணும், நாட்டு பண்ண ஆசைப்படுறீங்களே, அந்த இலக்கிய நோக்கி மட்டும் நீங்கள் போங்க, உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் தூக்கி எறிங்க. அந்த நடிகை ஒரு தொடர்பு தானே பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு மக்கள் விலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ தூக்கி அடிச்சுட்டு உங்களுடைய பயணத்தில் போங்க. வெற்றியோ தோல்வியோ 2வது விஷயம், உங்களுடைய முயற்சியை நீ மேற்கொள்ளுங்க. அதனால் இனிமேல் பேசும்போது பார்த்து பேசுங்க.
எதை பேசணுமோ யார்கிட்ட பேசணுமோன்னு நம்பிக்கையோட பேசுங்க. தயவுசெய்து விஜய்க்கு சுதாரிப்பா இருங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் சார் நான். ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வராம இருந்திருந்தால் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கிட்டு நல்ல லக்ஸரி லைஃபோட கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நிம்மதியா இருந்திருக்கலாம்ல சார். அதுதான் நான் திரும்ப கேட்கிறேன். இல்லை அதுதான் அவருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு, என்ன இந்த நிலைமைக்கு உயர்த்தின மக்களுக்கு நான் எதை செய்யணும்னு ஆசைப்படுறேன்றார். நீங்கள் சொன்னது மாதிரி 220 கோடிங்க, 200 கோடி இல்லைங்க, 220 கோடி வருஷத்துக்கு 2 படம் 440 கோடிங்க. ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. வருஷத்துக்கு 6 மாதம் லண்டனில் போய் கொண்டு போயிடலாங்க. பட் இதை அவர் செய்யலை. என்ன உயர்த்தி பார்த்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் ஆசைப்படுறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, இங்கே பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நம்ம நினைக்கிறது வந்து அரசியலில் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணோம்னா அந்த பதவியில் உட்காந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ 10 பேருக்கு பண்ணுறத அவர் கோடி பேருக்கு பண்ணலாம் ஆசைப்படுறாரு. அதனால் நமக்கு செஞ்சவங்களை ஆசைப்படுறாரு. அதனால் அரசியலுக்கு வர்றது ஒன்றும் தவறு கிடையாது, எல்லா பேரும் வரலாம். பட் வந்த நோக்கம் ஓகே. அதற்கு முன்பாக தனக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வந்தாருன்னா சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார், இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். ஒருத்தர் 2 பேருக்குலாம் விஐபிகளை சுற்றி இந்த மாதிரியான சில ஸ்பை ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் வந்து டவுனாக இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பேசும்போதோ டக்குன்னு அவங்க நம்பிடுவாங்க. பாருங்க அப்படிங்கிற ஆறுதல் சொல்கிற மாதிரி போகிறது, அன்பா காட்ட மாதிரி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா தான் சுதாரிக்கணும். யார் வர்றா, எதுக்கு நேரத்தில் ஆறுதல் சொல்ல வர்றாங்க, என்ன காரணம், என்ன உள்நோக்கம் இருக்கிறது யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார். விஜய் குழந்தை கிடையாது, கண்டிப்பாக திங்க் பண்ணுவார், பயங்கர அறிவாளி. பட் யோசிக்காமல் நம்புறதின் விளையாடு தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல்கள் இருக்கார். ஆனால் இனிமேல் கண்டிப்பாக யோசிப்பார், செயல்படுத்துவார், வெளியில் வருவார், பேசுவார், மக்களை சந்திப்பார். ஓகே, இதன் மூலமாக ஒரே ஒன்று தான் சொல்கிறது, விஜய்க்கு கிடைச்ச ஒரு சரியான ஆஃபர் ஒன்று இப்போ வந்திருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக இதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சினிமா எப்படி அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாரோ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரோ அது பண்ணட்டும். அது அவருடைய பர்சனல் விஷயம், என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். இதுலேருந்து அவர் வெளியில் வந்தால் மட்டும்தான் அவருக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நிச்சயமாக இனிமேலாவது அவர் நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட பேசட்டும், நம்பிக்கையான ஆட்களை கூட வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். மீண்டும் அடுத்த அப்டேட், இது அடுத்தது என்ன போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். நன்றி சார். நன்றி.